நாம் மனிதர்கள் அனைவரும் ஒரு உயிரணுவாக தோன்றி அந்த உயிரணு பற்பல எத்தனையோ கோடி உடல்களை அதை எடுத்து இப்ப நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர். பொதுவா தாவர இனங்களின் சத்தை அது நுகர்ந்து அது உயிருடன் உராய்ந்து அந்த உணர்வு சத்தாக அதற்கு விளைந்து உடல் பெறும்போது எந்த தாவர இன சத்தை அது நுகர்ந்ததோ அதுவே தனது உணவாக எடுத்து உடல் பெற்று அது தன் உணவாக எடுத்து வாழும் நிலை பெறுகின்றது. அப்போது அந்த செடியின் மனத்தை நுகரும் போது அந்த மனம் இந்த உயிருக்கு இந்த உயிர் எப்படி ஜீவன் பெறுகின்றதோ அதே போல அந்த நுகர்ந்த சத்து இது ஜீவன் பெறுகின்றது. அதற்கு பேர்தான் ஓ பிரணவம் என்பது. இப்போ அது எதை சத்தை எந்த சத்தை அது நுகர்கின்றதோ அந்த நுகர்ந்த சத்து ஜீவனாக்கி மனமோ குணமோ அதை நுகர்ந்தறிந்து அந்த தாவர என சத்து இருக்கும் இடத்திற்கு நகர்ந்து செல்லுகின்றது. ஆகவே இது அந்த உணர்வு இதை அழைத்து செல்லுகின்றது. அதை அந்த உணர்வை எண்ணமாக வைத்து அது தேடி செல்லுகின்றது. அது சமயம் தேடி தன் அருகிலே வேறொரு தாவர என சத்தை நுகர்ந்தால் இதற்கு எதிர்நிலை. ஆனால் அதனின்று விலகி செல்லுகின்றது. இருப்பினும் அந்த நுகர்ந்த சத்து இதற்கு வேண்டாம் என்று நுகர்ந்து வெளியே சென்றாலும் இந்த உணர்வோடு அந்த உடலுடன் ஜீவன் பெற்று அது அதனுடன் ஐக்கியமாகி விடுகின்றது. இப்படி தன் அந்த தாவர இன சத்தை அதை நுகர்ந்து எடுக்கப்படும் போது அதனின் நிலையை கொண்டு இந்த உடல் ஆனாலும் அப்ப அந்த சத்து பூராமே ஜீவன் பெறுகின்றது. அப்ப அந்த சத்தின் சத்து உடலாகின்றது. அந்த சத்துக்குள் மனம் அறிய செய்கின்றது. அதனுடன் கலந்த உணர்வுகள் இயக்கச் செய்கின்றது. ஆகவே இத்தகைய நிலையை கொண்டதுதான் இப்ப இதே மாதிரி இந்த பூ உலகில் உள்ள அனைத்து தாவர இனங்களையும் பல பல உருவங்கள் கொண்டு ஒவ்வொரு உடலையும் தனக்கு ஆகாதென்று சேர்த்துக் கொண்டாலும் அந்த ஆகாத சத்து நுகர்ந்து பார்த்து இதனுடன் ஐக்கியமாகிக் கொண்ட இந்த நிலையில் இதனுடன் விளைந்து இரண்டரை கலந்து விடுகின்றது. ஆகவே அடுத்த சரீரம் பெறும்போது எதை வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த உடலுக்குள் இது பயந்தனால் அதே உணர்வை அது நுகர்ந்து அதே உணர்வை சுவைத்து சாப்பிடுகின்றது. அந்த மனம் இதற்கு எண்ணமாக இயங்கி காட்டுகின்றது. இப்படித்தான் அந்தந்த தாவர இனத்தில் சத்துக்கு ஒப்பதான் அந்த உடலின் அமைப்பு அது வளர்ச்சியாகி இப்ப நாம மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர். இதை போன்று நான் சூரியன் உருவானது இதுவே நிலதான். பேரண்டத்தில் அது ஆவியாக இருந்த நிலையில் ரூபமே அற்ற நிலையில் கண்ணுக்கு புலப்படாத நிலையில் வான வீதியிலே இருந்த அந்த நிலையில் விஷமான சத்தும் அதுவும் ஆவியாகத்தான் அது படர்ந்திருந்தது. ஆனால் விஷமற்ற சத்துக்குள் விஷம் கொண்ட அந்த ஆவியின் தன்மை மோதும் போது இப்ப நாம் தேடு கொட்டிவிட்டால் எப்படி நாம துடிக்கின்றோமோ ஒரு எறும்பு கடித்து விட்டால் எப்படி இயங்குகின்றதோ நம்ம உடல் விஷத்தின் தாக்குதல் சாந்தமான ஒரு ஆவின் பால் படும்போது அது தாங்காது, அது அணுக்களாக பிரிகின்றது. இந்த விஷம் அதுக்குள் பட்டவுடனே கூட்டமைப்பா சாந்தமான நிலையில் இருந்த ஆவியை விட்டு பிரிந்து செல்கின்றது அணுக்களாக. அவ்வாறு இந்த விஷத்தின் தன்மை தாக்கப்படும் போது அந்த அணு இயக்க சக்தியான நிலையில் பெற்று வெப்பமும் இது நகர்ந்து செல்லும் போது காந்தமும் விஷம் இயக்க சக்தியாக 3 மண்டலமாக அது இயக்க நிலை பெறுகின்றது ஒரு அணு.
இப்படி அணுவாக பிரிந்து அணுவின் சக்தி இயக்க சக்தியாக மாறும்போது இதை மற்ற சத்துகள் கொண்ட ஆவியின் பால் மோதும் போது இந்த காந்தம் தனக்குள் இழுத்து அந்த சத்தின் மனமாக இயங்கத் தொடங்கி விடுகின்றது. இப்போ எப்படி ஒரு வேப்ப மரம் தன் கசப்பின் தன்னை மனத்தை கொண்டு மற்ற செடிகளை தன் அருகிலே விடுவதில்லையோ, ரோஜாப்பூ தன் மனத்தின் ஆற்றல் கொண்டு தன் அருகிலே இந்த கசப்பின் மனத்தை தன் அருகிலே அண்டாது தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. இது போல அந்த ரோஜாப்பூக்குள் கலந்துள்ள உணவின் சத்து காற்றுக்குள் மறைந்த இந்த உணர்வை தனக்குள் கவர்ந்து அந்த ரோஜாப்பூ செடி வளர்கின்றது. இதை போன்றுதான் வேப்ப மரமும் வளர்கின்றது. இதை போல ஆதியிலே இந்த அணுக்கள் முதல் நிலையிலே ஒன்றுக்குள் ஒன்று மோதும் தன்மை கொண்டு ஒன்று வெப்பம் உருவாக்கும் சக்தியாகவும் காந்தம் அணைக்கும் சக்தியாகவும் விஷம் இயக்கும் சக்தியாக முதலே தோன்றுகின்றது. இந்த அணுவின் இயக்கத்தால் அது இதை போல ஒவ்வொரு அணுவும் மற்ற தன் அருகில் இருக்கக்கூடிய காந்தம் அந்த மனத்தை நுகர்ந்து கொண்டால் அந்த மனத்தின் சக்தியாக அந்த அணு இயங்க தொடங்கி விடுகின்றது. ஒரு கூட்டமைப்பாக பல அணுக்கள் ஒரு கசப்பான உணர்வை தனக்குள் சத்தை தனக்குள் கவர்ந்து கொண்டால் இந்த கசப்பின் உணர்வு கொண்ட இயக்கமும் கசப்பின் மனத்தை வெளிப்படுத்தும் உணர்வு கொண்ட ஒரு அணுக்களாக மாறுகின்றது. அப்படி கசப்பின் மனம் கொண்ட இந்த அணு தன் அருகிலே மற்ற மனங்கள் கொண்டு வந்தால் இந்த மனத்தால் அது நகர்த்தி செல்லும் நிலை பெறுகின்றது. இந்த மனம் வேப்ப மரத்தின் மனம் பட்டவுடனே எப்படி ரோஜாப்பின் மனம் நகர்ந்து ஓடுகின்றதோ இதை போல அது நகர்ந்து செல்லும் நிலவும் போது வான வீதியிலேயே மற்ற அணுக்களும் மேகங்களும் நகர்ந்து சென்று ஒன்றுக்கொன்று இப்போ ஒரு வேப்பம அதாவது ஒரு விஷத்தின் தன்மை அதிகமாகும் போது அந்த அதிகமான மனத்தின் தன்மை வரும்போது இது வீரியத்தன்மை அடைந்து தன் அருகில் இருப்பதை தொடர்த்தி செல்லும். அப்ப அதன் நகர்ந்து ஓடும் நிலையில் கொண்டு மற்றொன்றோடு மோதும் போது அது ரெண்டும் கலந்து அதனின் உணர்வுகள் ஒன்றாகி ஒரு அணுவின் தன்மை பரிணாம வளர்ச்சி அதாவது மற்ற பொருளின் இணைந்த நிலைகளாக மாறுகின்றது. இப்படி மோதும் போது இதில் உள்ள வெப்பமும் அதில் உள்ள காந்தமும் ரெண்டரை ஒன்று சேர்த்து விடுகின்றது. இரு வெப்பங்கள் அதிகமாவது வெப்பத்தை அதிகமாக கூட்டும் நிலையில் கொண்டு தாம் மோதிய சத்தை ரெண்டரை கலந்து அதனுடன் இணைந்த சத்தை ஆவியாக மாற்றிவிட்டு அணுவின் திடப்பொருளாக திட அணுவாக அது விளைகின்றது. ஆக ரெண்டும் கலந்த உணவின் தன்னை ஆவியாக மாறி சென்றாலும் இப்படி அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று ஒன்றை விழுங்கி ஒன்றின் நிலை தனதாகி அதன் இயக்கமாக நகர்ந்து செல்லும் நிலையில்தான் இந்த மேகங்கள் பிரிந்து சென்று எடையற்றதாக இருந்தாலும் இதனின்று ஆவியாக பிரிந்து சென்ற அந்த மேகத்தின் முன் இந்த அணுக்கள் மோதும் நிலை ஏற்படும் போதுதான் ஒன்றுக்கொன்று போர் செய்யும் போது அந்த நெருப்பின் நிலைகள் கொண்டு இது நீராக வடியும் தன்மை பெறுகின்றது. இப்ப நாம் ஒரு பொருளை வேக வைக்கும் போது அதனுடன் இருந்த நீர் ஆவியாக மாறி ஆவியின் தன்மை கொண்டு நீராக வடிவது போல ஒரு அணுக்கள் மோதி அந்த ஆவியாக எடையற்ற நிலைகள் அந்த மேகங்களாக மாறும் போது இந்த அணுக்கள் அதுக்குள் மோதும் போது நீராக மாறுகின்றது. அப்படி மாறிய அந்த நீர் தான் எடைக்கூடிய நிலைகள் கொண்டது ஓடி நகர்ந்து ஓடும் நிலைகள் பெறுகின்றது. நகர்ந்து ஓடும் நிலையில் தன்னிச்சையாக அண்டத்தில் இடமில்லை போது ஓடும் நிலையில் அதன் அருகில் இருக்கக்கூடிய இத்தகைய அணுக்களை அது கவர்ந்து நீருக்குள் அது கலந்து அது ஓடும் மார்க்கத்தில் அதனால் ஏற்படும் வேகஜூட்டால் அதற்கு நீர் ஆவியாக மாறி இந்த அணுக்களை உண்டா சேர்த்து ஒரு பொருளாக மாற்றுகின்றது. நான் பரம்பொருள் என்று சொல்வது. இப்ப இங்கே உயிரணு பல பொருள்கள் சேர்த்து பல உணவுகளை எடுத்து மனிதனாக வருவாக்கியது போன்று ஒரு அணுவின் விஷத்தின் தன்மை இயக்கி அதுக்குள் வெப்பமாகி அந்த வெப்பமே படைக்கும் சக்தியாகி பல வெப்பங்கள் சேர்க்கும் போது பல ஆற்றல் மிக்க நிலைகளாக அது உருவாகுவது போல இப்படி பரம்பொருளாகும் போது பல அணுக்கள் ஒன்று சேர்க்கும் போது அதற்குள் வெப்பத்தின் தன்மை அதிகமாகின்றது. இப்படி அது ஓடும் மார்க்கத்தில் தான் ஈர்க்கும் நிலையும் அமைகின்றது. தனக்குள் ஈர்த்து மற்ற பொருள்களை அணைத்துக் கொண்டு இது ஏற்படும் வெப்பத்தால் மற்ற பொருள்களை கலந்து பரம்பொருளான நிலை அது பெருகி வளர்கின்றது. பெரும் கோளாக வளர்கின்றது. அதனுடைய வளர்ச்சி அதிகமாக ஆக சுழற்சி மேகம் கூடி சுழற்சிக்குள் ஏற்படும் வெப்பமும் சுழற்சியால் தான் கவரும் ஆற்றல் அதிகமாக பெறுகின்றது. அப்ப அதற்குள் ஏற்படும் வெப்பம்
அதிகமாகி மற்ற பொருள்கள் உருகி அந்த பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து அதனுடைய நிறம், மனம், குணம், சுவை அனைத்தும் மாறுபடும் நிலை அடைகின்றது. இவ்வாறே மாறுபடும் நிலை அடைந்து பாறைகளாக ஆகின்றது. ஆக எதனதன் இணைந்திலே எதனதன் உணர்வு கலந்ததோ அதனதன் நிலைகள் கொண்டு அந்த சுவையும் அதனுடைய உணர்ச்சியும் அதனுடைய உணர்வலைகள் படர்கின்றது. நாம பூமியில எடுத்துக்கொண்டால் நன்மையில் வருகின்றது ஒரு பாறை. தனக்கு வரும் அந்த சத்தினை அதனுடன் கலக்கப்படும் போது நீரை நன்றாக மாற்றுகின்றது. அந்த நல்ல நீர் வரும்போது அதை விட்டு தாண்டி இந்த பக்கம் இருக்கும் பாறையில் அந்த நல்ல நீர் கலந்தால் இதனின் சத்தை கலந்தவுடனே ஒரு இஞ்சிக்குள் மாற்றம் ஏற்பட்டு நல்ல தன்மையை உப்புத்தன்மையாக மாறிவிடுகின்றது. ஆக அதனுடன் கலக்கும் பொருளின் தன்மை மாறி இதனுடன் கலந்து மற்ற பொருளுடைய நீர் ஓட்டங்கள் ஓடினால் இது நீர் மற்ற பொருளோட கலந்து அது ஊடுருவி செல்லும் போது இது ஆவியாக மாறி இதனின் பொருள் ஒவ்வொரு இடங்களிலும் உறைந்து இதற்கு எதிர்மறையான நிலைகள் மாறி பாறையின் நிறமும் குணமும் மாறுகின்றது. இதை போலதான் அது ஒவ்வொன்றும் மாறுபட்ட நிலைகள் கொண்டு உலோகங்களாக மாறுகின்றது. அதாவது நாம் கெமிக்கல் என்று சொல்வது போல இந்த இயற்கையின் பல உணர்வலைகள் ஒன்று சேர்க்கப்படும் போது அந்த பரம்பொருளுக்குள் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அது சுழற்சியின் வேகத்தின் நடுமையம் இந்த வெப்பத்தின் தன்மை ஏற்படும் போது நம் உடலுக்கு உயிர் துடிப்பின் நிலைகள் கொண்டு ஓர் உயிரணு மற்ற பொருள்களை இணைத்து ஒரு உடலை பெற்றது. பின் அதனின் ஈர்ப்பின் நிலைகள் வளர வளர அது எடுத்துக்கொண்ட காந்த செல்கள் அதிகமாகி இந்த வெப்பத்தின் தன்மை அது ஈர்க்கும் காந்த நிலைகள் உருவாக்கும் செயல் பெறும்போது அதனுடன் இணைத்து அந்த செல்கள் எந்த அளவுக்கு விளைந்ததோ அதனின் உருவுக்கு தக்கவாறு உடலின் அமைப்புகள் மாறி மாறி எத்தனையோ வகையான பெரிய யானையாகவும் மாறி இருக்கின்றது. பின் இந்த மனிதனை சிறுத்து கொண்டிருக்கின்றது. இதை போன்றுதான் ஒரு கோளுக்குள் ஆற்றமிக்க இச்சக்தியின் நிலைகள் பெற்றாலும் ஏனென்றால் இது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் இயற்கை எப்படி விளைந்தது, சந்தர்ப்பங்கள் தனக்குள் எப்படி மோதியது, சந்தர்ப்பம் எப்படி இணைந்தது, இணைந்த நிலையில் கொண்டு உணர்வு உருமாறுகின்றது, பொருள் உருபெறுகின்றது என்ற நிலையை நாம் தெரிந்து கொண்டால் நாம் மனித வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே நமக்குள் எத்தகைய தீய விளைவிலிருந்து அழகான உடலும் அழகற்ற நிலைகள் கொண்டு ரூபங்கள் மாறுகின்றது என்ற நிலையை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் தவறு செய்யவில்லை, சந்திக்கும் சந்தர்ப்பமும் நுகரும் உணர்வுகளும் நமக்குள் கலக்கப்படும் போது அந்த உணர்வின் இயல்பை உயிர் இது இணைக்கப்படும் போது எதிர்நிலை போராகி உணவுக்குள் ஜூடாகி ஜூடுக்குள் இது இணைந்த நிலையை கொண்டு தசைகளை மாற்றி அமைக்கும் திறன் பெறுகின்றது. இதை போன்றுதான் அந்த கோளுக்குள் மற்ற உலோகங்களாக மாறி மாறி இது சுழற்சி வேகம் வளர வளர அந்த கோளின் நடு மையம் வெப்பம் அதிகமாக கூட கூட தன் அருகிலே இருப்பதை உருமாற்றச் செய்து கொண்டே வருகின்றது. நாம் உயர்ந்த சரக்குகளை போடப்படும் போது ஒரு பாத்திரத்தில் மேலே இருக்கிறது வேகாமல் இருக்கின்றது, நடுமையும் ஓரளவுக்கு வெந்திருக்கின்றது, அதுக்கு அடுத்து பார்த்தால் வெந்திருக்கின்றது, அதுக்கடுத்து பார்த்தால் குறைந்திருக்கின்றது, நெருப்போரத்தில் இருக்கும்போது கருகி இருக்கின்றது, அது ஒன்றும் செய்யாமல் விட்டார். இது போன்றுதான் நடுமையமாக தன் உணர்வின் தன்னை பூமிக்குள் அந்த வெப்பத்தின் தன்மை வரும்போது தன் அருகே இருப்பதை கரையச் செய்வதும் கருகச் செய்வதும் அதனின் உணர்ப்பின் நிலைகள் வெளிப்படுத்தும் போது தான் ஈர்க்கும் வட்டத்துக்குள் தான் வெளிகொண்ட அணுக்களின் தன்மை மற்றதோடு ஊடுருவச் செய்து தனதின் நிலையை மையமாக்கும் போது இந்த வெப்பத்தின் தனலால் நாம கொதிக்கும் கொதிகலங்கள் எப்படி வெளிகேற்றுகின்றதோ இப்ப நாம நவீன பாத்திரங்கள் கொண்டிருக்கும் போது கேஸே வெளியிடவில்லை என்றால் உடனே நீராகினால் வேக வைக்கிறோம். அது கொஞ்சம் அதுக்கு அந்த பாத்திரத்துக்கு சக்திக்கு மீறி இது வெளியிடவில்லை என்றால் பாத்திரமே வெடித்து விடுகின்றது. இதுபோன்றுதான் இந்த கோளின் தன்மை அடைப்பட்டாலும் தான் எடுத்துக்கொண்ட வெப்பத்தின் தன்மை அதிகமாகி இந்த உணர்வின் வேகத்தன்மைகள் வெடிக்கும் நிலையிலிருந்து எரிமலையாகி எரிமலை கொண்டு தான் பாதையிட்டு மலங்களை அந்த விஷத்தின் தன்மை கற்கும் போது அது இன்னைக்கு எரிமலை என்ற நிலை ஆகின்றது. தனக்கும் வளரும் நிலையை நாம் மலம் கழிப்பது போல இந்த தணலின் நிலையும் இந்த பூமியின் எல்லா கூறுகளும் இது உண்டு. ஆகவே இதை போல இயற்கையின் நிலைகள் தனது வரவு கொண்டு அதனின் நிலைகள் அது மாற்றம் அடைந்தாலும் அதனின் நிலைகள் வெளிப்படுத்தி உணர்த்துகின்றது. இவ்வாறு நமது அந்த பரம்பொருள் என்ற நிலையில் வளர்ச்சி பெற்று உலோகத்தன்மைகளை தனக்குள் விளைவிக்கும் ஆற்றல்கள் பெற்று
அந்த ஆற்றல் மிக்க இச்சக்திகள் மீண்டும் அதிக வெப்பமாகும் போது அந்த வெப்பத்துக்கு தக்கவாறு இப்ப நாம் இரும்பை உருக்கப்படும் போது நெருப்பு அதிகமாக தேவைப்படுகின்றது. இதே போல இன்று நாம் பல நைலான் துணிகளை நாம் தயார்படுகின்றோம் என்றால் பல அமில சக்திகளை எடுத்து கல் இதே போல பாறைகளுக்குள் கலந்து கொதிகலன் அதிகமாக விடும்போது கூழாக மாறுகின்றது. அது நீருக்கு மத்தியிலே அது வெளிப்படுத்தப்படும் போது நூலாக மாற்றுகின்றது. இந்த விஞ்ஞானி பல பாறைகளை அதை தனக்குள் அதை எடுத்து கொதிகலனாக கூழாக்கி அது பொழியும் சந்தர்ப்பம் நீருக்குள் அது குளரச் செய்யும் போது நூலாக ஓடுகின்றது. இது விஞ்ஞானம் செய்கின்றார். ஆனால் இது போன்ற அந்த இயற்கையின் தன்மைகள் தனக்கு வெப்பத்தில் நிறையும் போது ஆவியாக மாறி அதனின் தன்மை உரைகின்றது. இப்படி அது மாற்றமாகி உலகத்தின் வலுகொண்ட நிலைகள் எடை கூடினாலும் இந்த வெப்பத்தினால் ஆவியாகும் போது அது மற்ற பொருளுடன் கலக்கப்படும் போது ரூபங்கள், குணங்கள், செயல்கள் மாறுகின்றது. இப்படி மாறி மாறி ஒரு இரும்பை உருக்கினால் அணையின் தன்மை நிறங்கள் மாறுவது போல இரும்பு கெட்டியாக இருந்தாலும் அது வெப்பத்தின் தன்மை அதிகமாகும் போது அது அமிலமாக மாறுகின்றது, நீரை போல வருகின்றது. இதே போன்றுதான் கோளின் தன்மை பரிணாமம் வளர்ச்சியாகி அதற்குள் இந்த வெப்பத்தின் தணல் கூடி அமில சக்தியாக மாறுகின்றது. இதுதான் நட்சத்திரம் என்பது. அது தனக்கு எழுத்து வெப்பத்தின் தன்மை அதிகமாக கூட்டும் போது இதனுடன் இரண்டரை கலந்த உணவின் அலைகள். நாம் ஒரு பொருளை நாம் வேக வைக்கும் போது எப்பொருளின் தன்மை அதை இணைந்து முதலில் ஒரு வாசனை வரும், பின் அதற்கப்புறம் பல வாசனைகளாக மாறி அது முழுமையாகும் போது இரண்டரை கலந்த பின் ஒரு வாசனை வரும். இதே போன்றுதான் நட்சத்திரம் தன் இயற்கை நிலைகள் அது அனைத்தும் கொதிகுலனாகி தன் வீரிய சக்தி கொண்ட ஆவியாக அதை வெளிப்படுத்தி உமர்த்தும் போது தன் அருகில் இருக்கக்கூடிய நஞ்சை வெல்லும் தன்மை பெறுகின்றது. ஆக சர்வ சத்தும் தனக்குள் வளர்ந்து நஞ்சை வெல்லும் தன்மை அடையப்படும் போது விண்வெளியிலே இது ஓடும் போது தன் அருகிலே இருக்கக்கூடிய நஞ்சின் தன்மை மாற்றி தன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் சாந்தம் கொள்ளும் உணர்வாக மாற்றி தன் அழைப்புக்கு உணவாக எடுத்து இந்த கதிர் இயக்க சக்தியில் ஒடுங்கி வெப்ப காந்தமாக உருவாக்கும் சூரியனாக வளர்கின்றது. இயற்கையின் நிலைகள் அவ்வாறுதான் வந்தது. இவர்கள் சொன்னது போல வானவீதியிலே பெரிய கோளாக முதல்ல இருந்தது, அது வெடித்து சிதறியது. அப்ப வெடித்து சிதறியது அதற்கு ஒன்று சேர்த்து ஒரு வட்டமாக வந்து விஞ்ஞானிகளுடைய இவருடைய நம்பிக்கை வளர்ப்பதற்கு இவர் செய்து கொண்ட நிலைகள். விஞ்ஞானிகள் இந்த இயற்கையின் அழிவின் உற்பத்தியும் இயக்க துடிப்பின் நிலைகளையும் கண்டுணர்ந்து உலகின் இயக்கங்கள் எப்படி மாறியது, பேரண்டத்தில் முதல் சூரியன் எப்படி உருவானது, இதை போல பேரண்டத்தில் தன் சந்தர்ப்பத்தால் உருவாவது போல தற்பல சூரியன்கள் உருவாகி அதன் வளர்ச்சியில் உருவமாகி தன் உலகின் தன்னை நுழைத்து ஒரு பிரபஞ்சமாகி அதை ஜீவன் பெற்று பேரண்டத்தில் எண்ணில் அடங்காத சூரிய குடும்பங்கள் உண்டு. இப்படித்தான் அந்த இயற்கை நிலைகள் வளர்ந்தது என்ற சூரியன் ஆகி அப்போ இந்த நஞ்சின் தன்மை வீழ்த்திடும் நிலை வந்தாலும் அந்த நஞ்சின் தன்மை வீழ்த்திடும் சக்தி நட்சத்திரம் பெற்றாலும் இதனுடன் அந்த நஞ்சின் ஆற்றல் மிக்க செயல்கள் உண்டு. ஆனால் அத்தகைய சூரியனாக மாறும்போது இது அதிகமான வெப்பமான பின் இதோட இரண்டரை கலந்துட நஞ்சினை ஆவியாக மாற்றும் திறன் வருகின்றது. அப்போதுதான் சூரியன் வெப்பமும் காந்தமும் இயக்க சக்தியான நிலைகள் பெற்று ஒன்றை உருவாக்கும் திறன் பெறுகின்றது. அப்ப நஞ்சினை வெளியானது இதை அல்ட்ரா வயலட் என்று சொல்லுகின்றோம். இதை அன்று இதற்கு பெயர் இடுகின்றனர். முதலில் தோன்றியது ஆதிசக்தி என்று நஞ்சு, அது மற்றொரு இயக்க சக்தியாக பராசக்தியாக மாறுகின்ற உற்பத்தி செய்யும் நிலையாக. ஆனால் வெப்பத்தின் தன்மை வரும்போது ஈர்ப்பும் சக்தி வரும்போது லட்சுமியாக மாறுகின்றது. ஆனால் காந்தமானது தன் அருகில் இருக்கக்கூடிய பொருளை எடுக்கும் போது மனம் ஞானம், அந்த அணு தன் இச்சையாக தன்னை காத்துக்கொள்ளும் நிலையாகவும் ஒன்றுடன் இணைந்து அதனுடைய நிலையிலாகும்போது அதற்கொப்பாத இயக்க சக்தியாக மாறும் ஞானத்தின் தன்மை அடைகிறது என்ற நிலையை நாம் அறிந்து உணர்வதற்கு இவ்வளவு தெளிவான நிலைகள் காவிய படைப்புகளை நமக்கு படித்துக் கொடுத்தார். இதே போலதான் ஒரு காந்தம் தனக்குள் பராசக்தி என்ற நிலையில் நஞ்சு இயக்க சக்தியாக மாறினாலும் வெப்பம் உற்பத்தி செய்யும் சக்தி ஆனாலும் அனைத்துக் கொள்ளும் சக்தி வரப்போம் போது அதனின் செயலாற்றல் எவ்வாறு என்ற நிலைகள் நாம் அறிந்து கொள்வதற்கு லட்சுமி நாராயணா என்று பெயர் வைக்கிறார். லட்சுமி நாராயணா என்பது உலகை படைக்கும் சக்தியாக இந்த காந்தம் அந்த லட்சுமி இதை வளர்த்தது என்றால் லட்சுமி நாராயணா என்று பெயர் வைக்கின்றனர்.
நாராயணா லட்சுமி என்று சொல்லவில்லை. ஆகவே லட்சுமி நாராயணா என்று பெயரை வைத்து அந்த உலகை சிருஷ்டிக்கும் நிலைகள் கொண்டு அந்த நாராயணன் 5 கல நாகன் பெயர் பள்ளி கொண்டான் என்று நமக்கு வடிவமைத்து நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக உருவமைத்து உருவத்துக்குள் எண்ணம் அது எவ்வாறு உருவான அந்த காவியங்களை படைத்து உணர்வின் இயக்கம் கொண்டு அது செயலாற்றத்தை காவியமாக படைத்து தந்தார்கள். அவ்வாறு படைத்த அந்த சக்திதான் இப்போ அதிலிருந்து வெப்ப காந்தங்கள் நஞ்சி பிரிந்து சென்றாலும் காந்தம் ஈர்க்கும் சக்தி அதிகமாகின்றது சூரியனிலே. அந்த சூரியன் சுழற்சி வட்டத்தில் வரப்படும் போது அதனின்று வெளிப்படுத்தும் ஒவ்வொரு அணுக்களும் இந்த நஞ்சு பிரிந்து சென்றாலும் வெப்பகாந்தம் அந்த நஞ்சுக்கு ஊடுருவி அது வெளிவர வேண்டும். இதனுடன் உற்பத்தியான இந்த காந்தம் அந்த முதல் தடவையாக நோக்குகின்றது. அந்த சூரியனை விட்டு அந்த அணு இயக்க சக்தியாக மாறுகின்றது. வெப்பம் படைக்கும் சக்தியாகவும் காந்தம் அணைக்கும் சக்தியாகவும் விஷம் இயக்கும் சக்தியாகவும் மாறுகின்றது. இவ்வாறு வெளிவந்த அந்த நிலைதான் சூரியன் ஈர்ப்பு வட்டமான அந்த காந்தத்துக்குள் அது சுழற்சி வட்டமாகி இந்த காந்தம் தன் அருகிலே மற்ற பொருளை நுகர்ந்து கொள்ளும் போது அதன் அடிப்படையான நிலைகள் கொண்டு இந்த சூரியன் ஈர்ப்பு வட்டத்திலே முதல்ல சூரியன் எப்படி கோளாக வளர்ந்ததோ இதை போல இது கோளாக வளர்கின்றது. இப்படி வளர்ச்சியாகி தன் முதிர்வின் தன்னை வெளிப்படும் போது இப்ப சூரியன் எப்படி நட்சத்திரமாக மாறுவதோ அதே போல இந்த கோள்கள் நட்சத்திரமாகி அது விரிவடைந்து வெளியிலே செல்லுகின்றது. அப்போ நாம் வளர்ச்சியாவது போல சூரியனுக்கு அகன்று சென்று 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 அந்த கதிர் இயக்கத்திற்கு வந்து இந்த சூரியனை காக்கும் நிலை அடைகின்றது. முதலிலே சூரியனை விட்டு வெளிவந்து இந்த வெப்ப காந்தம் இந்த இயக்கத்திற்கான இந்த அணு அதன் முதல்லே எந்த உணவின் தன்னை தனக்குள் எடுத்துக்கொண்டதோ அதே நிலைகள் கொண்டு தான் வாழும் நிலைகள் கொண்டு எது நிலைகளை தாக்கி அது செல்லும் நிலைகள் அடைகின்றது. இதற்கு பேர் காயத்ரி என்றும் அங்கு பெயரை வைக்கின்றார். ஒரு அணு மற்ற உணவின் சக்தி தனக்குள் எடுக்கும்போது காயத்ரி முழுமை அடைந்து விட்டதென்று அதனின் தலை கொண்டு அது விண்ணிலே சொல்லப்படும் போது அது எது நிலையான நிலைகள் மறைகள் மாறி மாறி ஓர் முதல் நிலைகள் நட்சத்திரமாகும்போது ஓர் குணம் கொண்டு வந்தது போல இந்த சூரியனின்று வெளிப்பட்ட இந்த ஒவ்வொரு அணுக்களும் தனது நிலைகள் கொண்டு கோளாக மாறும்போது நட்சத்திரம் மாறி அதனதன் சுவை கொண்டு 27 விதமான குணங்களையும் உணவுகளையும் கதிர்வீச்சுகளையும் வீசி இந்த சூரியனை அகன்று சென்று பேரண்டத்தில் வரும் இந்த நஞ்சின் தன்மையை இதனின்று விளைந்த இந்த நட்சத்திரங்கள் இந்த கதிரியக்கத்திற்கு நனவுக்கு புகுத்தப்பட்டு இந்த சூரிய பிரபஞ்சமான குடும்பத்திற்குள் அழைத்து வருகின்றது. இவ்வாறு வரும் நிலைகள் கொண்டு இந்த சூரியன் வெளிப்படுத்தும் மீண்டும் இந்த வெப்பகாந்தங்கள் இது கவரும் தன்மை கொண்டு அது சுழலும் போது கோள்களாக மாறுகின்றது. இப்படித்தான் அந்த கோள்கள் உருவாக்கி அதற்குள் வரும் சத்தினை சூரியன் தனக்குள் கலந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் நிலை பெறுகின்றது. ஆகவே முதலில் ஜீவன் பெற்றது இந்த பிரபஞ்சத்திற்கு உயிர் சூரியனாகின்றது. அதற்கு கடவுள் யார் என்ற போது சந்தர்ப்பத்தால் மோதிய உணர்வின் தன்மை இயக்கமாகும் போது அதுக்குள் நின்று இயக்கும் சக்தி தான் கடவுள். உள்நின்று அதை இயக்கும் தரம் பெறுகின்றது. அதை வளர்த்து அதனின்று வெளிப்படும் உணர்வின் அணுக்களில் அதை செதறிடும் போது அந்த பிரபஞ்சத்திற்குள் இப்ப நாம் எல்லாம் அது லட்சுமி நாராயணாக தனக்குள் அழைத்து சர்வத்தையும் உருவாக்கும் திறனாக இந்த சூரியன் பெற்றிருக்கிறது என்ற நிலையும் அதனின்று தனக்கு பாதுகாப்பாக உலகை சிருஷ்டிக்கும் இயக்க சக்தியாக உறுதுணையாக இருப்பது அல்ட்ரா வயலட். நான் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டான் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் என்று பெயர் வைக்கின்றனர். இதைப்போல அந்த பிரபஞ்சம் 27 நட்சத்திரங்களும் 27 உணர்ச்சிகளை தூண்டும் நிலைகள் பெற்றது. அது எவ்வளவு எந்தெந்த பொருளும் இணைக்கின்றதோ பல பொருள்களை உருமாற்ற செய்து உலகின் ஆற்றலை பெருக்கச் செய்து இயக்கத்தின் தன்மை மாறுபடும் நிலைகள் அமைந்து அதை நெருங்கி வரப்படும் போதுதான் நமது பூமி அதை கவர்ந்து அதனின் நிலையை வடித்து இன்று தாவர இனங்களாக மாற்றி அமைக்கின்றது. இப்படி தாவர இனங்களாக மாற்றி அமைத்ததுதான் சூரியன் எப்படி பிரபஞ்சத்தை தனக்குள் இழுத்து அது நட்சத்திரங்களாக மாற்றி அது தனக்குள் மற்ற நிலைகள் உருவாக்க செய்து ஓர் பிரபஞ்ச நிலைகள் பெற்றதோ
இதேபோலதான் இந்த பிரபஞ்சத்துக்குள் சந்தர்ப்பவசத்தால் ஓர் உயிரணுவின் தன்மையை இதேபோல ஓர் உயிரணுல பல கோடி உயிரணுக்கள் உருவாக்கி அந்த உணவின் தன்மை கொண்டு ஒவ்வொரு கூறுகள் தனக்குள் இந்த உயிரணுக்களை கவர்ந்து கொண்டாலும் எங்கெங்கு தாவர சத்தின் நிலையில் இருக்கின்றதோ அங்கே உடல் உறுப்பின் அமைப்புகள் வளர்ச்சி பெறுகின்றது. இப்ப நமது பூமிக்குள் இந்த உயிரணுக்கள் சிக்கினால் கல்லுக்குள் ஒரு உயிரணு சிக்கும் போது அந்த கல்லுக்குள் வரும் உணவுக்கு ஒப்ப தேரையாக வளர்கின்றது. தேரை போன்ற புழுக்களாகவும் வளர்கின்றது. இதே போன்றே இங்கே தாவர சத்து பாறைகளுக்குள் கலந்து அந்த பாறைக்கு உயிரணு தோன்றிவிட்டாலும் வெப்பத்தினால் உயிரணு தோன்றி அது சுவாசிக்கும் நினைவு கொண்டு அது நீராக ஆவியாக அது உணவாக உட்கொண்டாலும் அதனின்று உற்பத்தியாகி வெளிப்படுத்தும் இந்த உணவின் சத்து அந்த பாறைக்குள் கரையை செய்து அந்த பாறையின் சத்தை தனக்கு உணவாக எடுத்து நீராக மாற்றி அந்த பாறையை பெருங்கொலையாகி அந்த வளர்ச்சி பெறுகின்றது. நம்ம பூமியிலே இது உண்டு. ஆனால் மற்ற கோள்களில் எடுத்துக்கொண்டால் இந்த உயிரணுக்கு வளர்ச்சியற்ற நிலைகள் கொண்டு கிருமிகளாகவும் சில இடங்களுக்கு ஒப்ப சில புழுக்களை போன்ற நிலைகளை உருவர முடிகின்றது. இதை புதன்கோளில் அறவே இல்லை. காரணம் உலகத்தின் தன்மை சூரியன் அருகிலே இருக்கப்படும் போது இந்த பூமி தனக்கு இழுத்து கவர்ந்தது வரும்போது சூரியன் அருகிலே இருக்கும்போது தனக்கு உறையும் சக்தியை வெப்பத்தின் தனம் கொண்டு மற்ற நிலைகளை நமது பூமிக்குள் எப்படி உலோகங்கள் மாறுகின்றதோ இதே போல அது தனது உலோகத்தன்மையாக மாற்றி ஒரு பக்கம் ஜீவனம் பாத்திரத்தை வைக்கும்போது கீழே நெருப்பு மேலே பொருகை போடும் போது மறைவது போல சூரியன் அணுக்களை இருக்கும்போது ஒரு பக்கம் அதிகமான வெப்பமும் மறுபக்கம் தனக்குள் இணைக்கும் தன்மையை அது உலோகங்களாக மாற்றி அதிலிருந்து வெளிப்படும் ஆவின் தன்மையை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வரப்படும் போது மற்ற அணுக்களின் நிலைகள் கொண்டு ஒவ்வொரு அணுக்களும் வீரிய நிலைகள் கொண்டு உலோகங்களாக மாறும் தன்மை இருந்தாலும் ஒரு தாவர இன சத்தை நுகர்ந்து அடுத்தடுத்து தாவர சத்தை நுகரப்படும் போது மாறுபட்ட நிலையை கொண்டு இதற்கொண்டு வலுகொண்ட நிலைகளாக மாறி உருவங்கள் மாறி மாறி இவ்வாறுதான் மனிதன் வரையிலும் வளர வைத்தது. இப்ப சூரியன் எப்படி ஒளியாக மாறியதோ இதே போல ஓர் உயிரணு இந்த தாவர சத்தை எடுத்து இந்த சத்தின் மனத்தை கொண்டு எண்ணங்களாக இயங்கி ஆனால் அந்த மனத்திற்குள் இருக்கும் உணர்வு கொண்டு தன் வலு கொண்டு காற்றில் இருக்கும் தங்களை எழுத்து வளர்த்து அந்த உணர்வுக்கொப்ப உடலும் அந்த உணவுக்கொப்ப அதனுடைய செயலும் அது இயங்கி வந்தது. இப்படித்தான் நாம் பல கோடி சரீரங்களை எடுத்து அந்த உணவின் தன்மை மாற்றம் அடைந்தது. ஒரு கோள்களுக்குள் அது எப்படி பல பல பாறைகள் மாற்றமாக்கி பல உணவுகளாக மாறியதோ இதே போல நாம் பல உயிரணுக்களில் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு சூரியன் எப்படி வெப்ப காரணங்களை பிரபஞ்சத்தில் வீச செய்து அது மற்ற பொருள்களை ஒரு பொருளுடன் அது மோதும் போது அதை தனக்குள் கவர்ந்து மற்ற பொருளுடன் சேர்த்து அதை இணைக்கக்கூடிய ஒன்று சேர்க்கும் இந்த சந்தர்ப்பம் அது இணையும் போது பல பல பொருள்களாக உருவாக்கும் திறன் இந்த சூரியனுக்கு சொல்கின்றதோ இதே போல அதனின்று வந்து பல தாவர இனங்களாக சேர்த்து மற்ற உயிரினங்களாக நாம் பெற்று மனிதனாக வந்தாலும் இந்த உணர்வுக்குள் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஒரு பொருளை ஒன்றுடன் இணைத்து ஏனென்றால் ஒன்றுடன் ஒன்று இணைத்து இணைக்கும் சக்தியாக மனித உருவற்று அதனின்று வெளிப்பட்ட உணர்வின் எண்ண அலைகள் ஒரு பொருளை தனக்குள் கவர்ந்து அதை இணைத்து அதை உருமாற்றச் செய்து உருவரும் சக்தியாகவும் உருவாக்கும் சக்தியாகவும் பெறச் செய்கின்றது இந்த ஆறாவது அறிவு. ஆகவே இந்த மனித உடல் பெற்றதன் முழு முதற் கடவுள் என்று தான் கண்டுணர்ந்த அந்த மெய்ஞானியை இதை நமக்கு தெளிவுற செய்வதற்கு என்று மிருக நிலை விட்டு மனித நிலையை பெறுகின்றானோ அவன் சூரியனுக்கொப்ப சூரியன் எப்படி ஒளிசுடராக சுழல்கின்றதோ இதை போல மனிதனுடைய எண்ண அலைகள் ஒரு பொருளுக்குள் மறைந்த பொருளை அதை கண்டுணர்ந்து அதை நீக்கி தன் பொருளின் சக்தியை அறிந்து கொள்ளும் நிலைகள் வருகின்றது. அறியும் சக்தியும் அதை பொருள் அறிந்து கொண்ட பின் ஒரு பொருளின் தன்னை இணைத்து உருவாக்கும் திறனும் பெற்றவன் மனிதன். ஆகவே சூரியன் உற்பத்தியாகி பல நிலைகள் பெற்றாலும் இந்த பிரபஞ்சத்திற்குள் இந்த உயிராக தோன்றி உணவின் அணுக்கள் எண்ணங்களாக இயக்கச் செய்து மனித உடல் பெறும்போது ஆக முழு முதற் கடவுளாகின்றது.
என்ற இந்த நிலையை தெளிவுரை எடுத்துக் கூறினால் மனிதர்கள் எவரவர்கள் பெறுகின்றனரோ அவர்கள் முதல் கடவுளாக முழுமை பெறும் தன்னை பெறுகின்றனர் என்ற நிலையை வைக்கின்றனர்.